குமார், இதுல ஏன் தொடர்ந்து சர்ச்சையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர்? 3 பேர் பேசும்பொழுதும் பிரகாஷ் இடையில பேசக்கூடிய கருத்துக்கள்லையும் பல நிலைப்பாடுகள் ஆளுநர் தவறான ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளுக்கு எதிரான ஒன்றாதானே இருக்குது. ஏன் இதை தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கிறாரு ஆளுநர் ஆர் என் ரவி? இன்றைக்கு குடியரசு தினம் 1947 நாடு சுதந்திரம் அடைந்தாலும் இடைக்கால அரசு தான் 1950 வரைக்கும் இருந்தது. ஜனவரி 26, 1950 இந்திய குடியரசு தினமாக அரசியல் சட்டம் அன்றிலிருந்து அமலுக்கு வந்தது. அதை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நம்முடைய அரசு நிறுவனத்தில் 3 துறைகள் இருக்கிறது. இப்போ இதில் எல்லாத்துக்கும் அதில் பதில் இருக்குது. அதனால் குறுக்கிடாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 2-3 நிமிஷம் தான் இல்லை. அதாவது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இந்த 3ம் தனித்தனி நிறுவனங்கள். ஜுடிஷியரி சட்டம் இயற்ற வேண்டியது, எக்ஸிக்யூட்டிவ் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது, லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்ற வேண்டியது, எக்ஸிக்யூட்டிவ் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது. ஜுடிஷியரி அரசியல் சட்டப்படி இல்லை என்றால் அதை விசாரித்து தண்டித்து விளக்கமளிக்க வேண்டியது. இதுதான் நம்முடைய கவர்மெண்ட்டோட 3 பெருநிறுவனங்கள். இப்போ 3 துறைகளுமே ஒன்றுக்கொன்று அரசாங்கத்தை நடத்துவதற்கு எல்லாமே பார்லிமெண்ட்டுடைய சட்டத்துக்கு உட்பட்டது. பாராளுமன்றம் தான் சுப்ரீம். அவங்க எடுக்கிற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படணுங்கிறது இது உண்மை. நம்ம அரசியல் சட்டத்தில் 51A to 51A அடிப்படை கடமை பற்றி சொல்லுகிறது. அதிலே இப்போ ஆளுநர் பேசுகிற அத்தனை விஷயமும் அதிலே இருக்கிறது. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் அதன் சரத்துகளின்படி வாழணும். காடுகள், ஏரிகள், காட்டு விலங்குகள் அத்தனை உயிரினங்களிடத்திலும் பரிவு காட்ட வேண்டும். பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்கவும், நமது விலை மதிப்பற்றதும் தொண்டு தொட்டு வருவதுமான பண்பாடுகளை காப்பதும் மதிப்பதும் நமது ஒவ்வொருவருடைய கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் சட்டத்திலே இருக்கிறது. ஒரு 10-12 விதிகள், அது ரொம்ப முக்கியமான விதிகள். அதை எல்லோரும் நம்ம கடைபிடிக்கிறோம் என்று தான் அரசியல் சட்டம் இருக்கிறது. பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்கிறது? இந்த அரசியல் சாசனத்தை எங்களுக்காக நாங்களே எழுதி நாங்களே ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நாங்களே வழங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறது. ஒரே நிமிஷம், இதில் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த இடத்துல கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது? நான் சொல்ல வரேன். ஆளுநர் தான் இப்ப விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆளுநர் பத்தி நம்ம பேசிட்டு கேக்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை ஆளுநர் உங்க கேள்விக்கு என்கிட்ட பதில் எங்க கொடுக்கிறாரு? உங்கள் கேள்விக்கு என்னிடம் நல்ல பதில் இருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் கேளுங்கள். இப்போ ஆளுநரை பற்றி பேசுகிறோம். ஆளுநர் இப்போ நான் சொன்ன 51A தாண்டி அவர் எங்கேயுமே போகலை. எங்கேயும் வெளிநாட்டிலேருந்து யாரையும் வாஸ்கோடகாமா வந்து இங்கே எல்லாத்தையும் நிறைவேற்றினார்னு அவர் சொல்லலை. கொலம்பஸ் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றினார்னு சொல்லலை. பெரியாரையும் அவர் சொல்லலை. ரைட்டா? அவர் பேசுறது எல்லாமே சர்ச்சையா இருக்கு. என்ன சர்ச்சை? இவங்க சார் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். ஒரே நிமிஷம் குமார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால தான். 1942க்கு பிறகு காந்தியினுடைய போராட்டங்கள் செயலிழந்துருச்சுன்னு ஆளுநர் சொல்றாரு. அதிகப்படியான வார்த்தை. நாங்க 2 பேரும் பார்த்தா இதுல விஷயம் என்னன்னா பல விஷயங்கள் அதிகப்படியான வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காரு. அட்லியும் சொல்லியிருக்கிறார். இந்தியாவுடைய பிரதமராக அட்லியும் சொல்லியிருக்கிறார். நேதாஜியுடைய போர் படைக்காகவும் கப்பல் படையினுடைய எழுச்சிக்காகவும் தான் இந்த சுதந்திரம் கொடுத்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு. நான் அதுக்கு 10 வருஷம் செக்ரட்டரியாக இருந்தவன். நேதாஜியோட டாக்டரை இங்கே வர வச்சு 4-5 ஃபங்க்ஷன் நடத்தினவன். அதனால் எனக்கு அதில் நான் அதை பற்றி புக் எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரியும் அவருடைய உழைப்பு, அவரெல்லாம் டைனாமிக் லீடர், இந்தியாவிலே மிகச்சிறந்த மனிதர். அவரை உலகம் பூரா பாராட்டி கொண்டிருக்கிறது. அது ஆனாலும் சுத்தமாக ஒரு சைட காந்தியை பற்றி அவர் இக்னோர் பண்ணிட்டு பேசுனது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எல்லாரையும் இக்னோர் பண்றாரு, எல்லாரையும் டைலூட் பண்றாரு. கருத்து சார், அவர் கருத்து எப்படி அது அவரோட கருத்து இல்ல. ஒரே நிமிஷம் சார், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறார். ஏம் குமார் இருங்க, ஒரே நிமிஷம். அப்படி எப்படி குழப்பம் தானே இது? அது அவரோட கருத்து. ஒரே நிமிஷம் இருங்க. எம் குமார் அப்படின்ற தனிநபரோ மரியரிகன்ற தனிநபரோ சொல்லக்கூடிய கருத்து வேற. ஆனால் ஒரு பதவியில உட்கார்ந்துகிட்டு அந்த உண்மையான கருத்துக்களுக்கு எதிராக பேசுறதுன்றது இல்லையா, அதுதானே ஆளுநர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார் அது அவரோட கருத்து. அது இங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு மேல நான் அவ்வளவுதான் அவரை சொல்ல முடியும். நான் அவருக்கு ஒன்றும் ரெப்ரசன்டேட்டிவ். நான் வந்து சிஸ்டம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்ல முடியும். ஆகையினால அது அப்படி இருக்கிறது. இப்போ ஆளுநர் வந்து பேசின விவாதங்கள் அத்தனையுமே, ஆளுநர் வந்து பேசியிருக்கிறது அத்தனையுமே தேசியத்துக்கு உட்பட்ட கருத்துக்களை தான் அவர் பேசியிருக்கிறார். அவர் ஒரு தேசியவாதி. தேசிய அளவில் என்ன நன்மையோ அதை பேசியிருக்கிறார். பல விஷயங்களை அந்த அரசாங்கத்தை பாராட்டியும் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொன்ன விஷயங்கள் இல்ல எம் குமார், இதுல அவர் என்ன சரியா சொல்லியிருக்கிறார். அதாவது தரமான கற்றல்,
தரம், அதாவது கல்வியில, வேளாண்மையில, மருத்துவத்துல, தொழிற்சாலைகள்ல இதெல்லாம் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறதுன்னு ஒத்துக்கொண்டு இருக்கிறார். கல்வியை பொறுத்தவரையில கல்வியில சில பின்னடைவுகள் இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள்ல கஞ்சா விற்பனை மற்ற இதுகள்லாம் அவர் இருக்கிறதாக சொல்லியிருக்காரு. நீங்க சாதாரணமா எடுத்தீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி திராவிட இயக்கங்களால எவ்வளவு மேம்பட்டு இருக்குது அப்படின்றது டேட்டா சொல்லக்கூடிய உண்மைதான். உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாடு ஒப்பிடுறப்போ கல்வியில எவ்வளவு மேம்பட்டு இருக்காங்க அந்த தமிழ்நாட்டை பார்த்து ஒரு ஆளுநர் சொல்றது சரியான பார்வையா? ஒரு தந்தை அல்லது குடும்ப தலைவர் ஒரு அட்வைஸ் சொன்னார்னா, நீங்க அந்த காலத்துல எல்லாம் நீங்க இந்தியாவுடைய கல்வி நிறுவனத்துடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். எத்தனை மாணவர்கள் எவ்வளவு பேர் மேம்பட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தையோ ராஜஸ்தானையோ மத்திய பிரதேசத்தையோ தமிழ்நாட்டுடைய கல்வி செக்டாருக்குள்ள ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிட்டா எவ்வளவு பாரதூர இடைவெளி இருக்கும்? இப்போ நீங்க மோட்டார் சைக்கிள்ல சுமாட்டோ, ஸ்விக்கி இதுக்கெல்லாம் போறது யாருன்னு பாக்குறீங்க? இளைஞர்கள் எல்லாம் பிஇ படிச்ச மாணவர்கள், 3/4 பேர் அதுல போறாங்க. நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க? பிஇ படிச்சுட்டு அந்த வேலையை தான் பார்க்கணுமா? அந்த அளவுல இருக்குன்னு அவர் சொல்றார். இல்ல அதுல என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல போய் அமெரிக்கால வேலை தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு பேர் மேம்பட்டு இருக்காங்க. எத்தனை மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்ப தலைவர் அட்வைஸ், இப்ப அந்த காலத்துல 96 குடும்ப தலைவருக்கு இதுல வேலை இல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க சார். 96ல 97 97 98ல சங்கர் தயாள் சர்மா, அப்துல் கலாம்லாம் இருக்கிற காலத்துல குடியரசுத் தலைவர் உரை இன்னைக்கு வரும். இந்த 26ஆம் தேதி காலையில் நம்ம பேப்பரில் படிப்போம். ஜாதியவாதம், குண்டர்கள் ஆதிக்கம், ஊழல் இதெல்லாம் ஒழிக்கப்படணும்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அந்த அரசுக்கு எதிராக தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கு அவங்களாம் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறது இல்லை. ஒரு தலைவர், ஒருத்தர் இந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டுக்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ங்கிறது மாநில ஒரே நிமிஷம். தமிழ்நாடு அரசாங்கம் தேர்ந்தெடுத்து கொடுத்த அல்லது எழுதி கொடுத்த ஒரு அறிக்கையை வாசிக்கிறதுக்கான ரைட்ஸ் ஆளுநருக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. அதுல இருந்து மீறி இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அதாவது அது இருக்குன்னா 5 நான் 9ன்னு எழுதி கொடுத்தா ஒரு கையெழுத்து போடணும் அவசியம் இல்லை. என்ன அப்படி எழுதி கொடுத்தாங்க? ஒரே ஒரு நிமிஷம். என்ன எழுதி கொடுத்துட்டாங்க? இல்ல பல விஷயங்களை வந்து சட்ட ஒழுங்குல சரியா இருக்குன்னு எழுதி கொடுத்தா அவர் எப்படி கையெழுத்து போடுவார்? அவர் அது சொல்லலையே. 65 தந்தை பெரியார்னு சொல்ல தவிர்க்கிறார். சமூக நீதின்ற சொல்ல தவிர்க்கிறார். ஒரே நிமிஷம் குமார். சமூக நீதின்ற ஒரு சொல்ல தவிர்க்கிறார். காமராஜர்ன்ற ஒரு சொல்ல தவிர்க்கிறாரு. கலைஞர் கருணாநிதின்ற ஒரு சொல்ல தவிர்க்கிறாரு. அப்போ அம்பேத்கர் பேரை தவிர்க்கிறாரு. அப்போ என்ன பொலிட்டிக்கல் ஏஜெண்டா ஆளுநருக்கு இருக்கு? ஆளுநருக்கு பொலிட்டிக்கல் ஏஜெண்டா இருக்கலாமா? இத தவிர்த்தாருன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர்தான் சொல்றாங்க. அந்த ஒப்பீட்டோட வெளியில வருது. என்ன வருது? அதெல்லாம் இல்ல. அவர் அந்த தவிர்த்துட்டு அவர் படிக்கிறார். ஒரே படிக்கிறார். அவர் அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீக்கி படிக்கிறார். ஒரு நிமிஷம் அதத்தான் எல்லாம் சேர்க்க வேண்டும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேளுங்க. முதல்வர் அறிவிச்சார். பேசலாம். ஒரு நிமிஷம் கேளுங்க. வரேன். அண்ணா யூனிவர்சிட்டி சமாச்சாரம் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் அது விசாரணையில தான் இருக்கிறது. வேங்கை வாசல் இப்ப நேத்து வரைக்கும் நம்ம விவாதிச்சிருக்கிறோம். விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சியில் 65 பேர் சாராயம் குடிச்சு இறந்துருக்காங்க. நான் எல்லா தலைநகரத்துலையும் சாயங்காலம் ஆனால் 4 மணிக்கு போகிற மாதிரி எல்லாரும் இப்போ அரை தூக்கத்தில் இருப்பான். எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து கார் டாக்ஸி டிரைவர் வரைக்கும் கஞ்சா அடிச்சுட்டு நிற்கிறான் சார் எல்லா இடத்துலையும். நான் நிறைய நகரங்களில் பார்த்துருக்கிறேன். இது மாதிரி என்னைக்காவது இருக்குதா தமிழ்நாட்டுல? இது மாதிரி என்னைக்காவது தமிழ்நாட்டுல இருக்குதா? இப்படி நம்ம நாட்டுல இல்ல, நம்ம நாட்டுல இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கொஞ்சம் இப்படி ஒரு நாட்டுல இந்த மாதிரி இல்ல. அவர் பிரகாஷ் கேக்குறது லாஜிக் இல்ல. இது எல்லாமே தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்குதா? அது நம்ம நாட்டுல என்ன இருக்குது? இதுக்கு முன்ன அப்படி இருந்ததா? இதுக்கு முன்ன என்னைக்காவது அப்படி இருந்தா சார்? இல்ல. எம் குமார் வெளிப்படையாக நம்ம மாநிலத்தை பேசுறோம். நம்ம மாநிலத்துல இந்த மாதிரி இருந்ததா? போதைப் பொருட்களின் தலைநகரம் குஜராத். அதை நம்ம போய் பார்த்துட்டு பேசுவோம். அதாவது இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்ததே கிடையாது. யாரு காரணம்? சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டுல இல்ல. இங்க வந்து போதைப் பொருட்கள் வருதுன்னா எந்த துறைமுகத்தில இருந்து வருதுன்றது வரை தெரியுது. யார் காரணம்? நாட்டினுடைய பொறுப்பு யாரு? நீங்க அது சொன்னா அதுக்கு 1000 காரணம் இல்ல. நான் கேக்குறது இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எடுக்கிறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யார் பிரச்சனை காரணம்? ஆளுநர் தானே அதை சரி பண்ணிருக்கணும். ஆளுநர் தானே துணைவேந்தர்களை நியமிக்க மாட்டேன்றாரு. ஆளுநரை பத்தி நம்ம பேசி இருக்கணும். டிகிரி கொடுக்கிற விழாக்கே வர மாட்டார். பட்டப்படிப்பு விழாக்கே வர மாட்டார். அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். ஒரு பஸ் இருக்கு சார். ஒரு பஸ் உங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு. 5 வருஷத்துக்கு இந்த பஸ்ல பிரயாணிகள் எல்லாம் 10 கூட்டிட்டு போய் இருங்க.
5 வருஷத்துக்கு இந்த பஸ்ஸை நீங்க ஒழுங்கா ஓட்டி பயணிகளுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது அரசியல் ஒரே சட்டம். நிமிஷம் இருங்களேன். இருங்க, அந்த பஸ்ஸை கவர்னரா? அந்த பஸ்ஸுக்கு பொறுப்பு யார் தெரியுமா? ஆளுநர். ஏன்னா 50ல ஆளுநருக்கு இருந்து இதுக்கு சம்பந்தமே இல்ல. 50ல இருந்து இன்னொரு 500 வருஷம் அது ஆனாலும் வெள்ளைக்காரங்களுடைய போஸ்ட்ன்றாரு. அவர் பிரசிடென்ட்டோட அப்பாயின்மென்ட் ஒரே சார். நிமிஷம் இருங்களேன். பிரசிடென்ட்டோட ஒரே நிமிஷம், அப்பாயின்மென்ட். ஒரே நிமிஷம் சார், இருங்க. பிரசிடென்ட்டோட பிரசிடென்ட்டா இருக்கலாம் சார். பிரசிடென்ட்டா இருக்கலாம். மாநில அரசு, அதனாலதான் மாநில அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. அதனாலதான் அந்த மாநிலத்துக்கு ஆளுநர்களே இந்த மாநிலத்தில் போடுவதில்லை. இருங்க, இதுக்கு அண்ணா தான் ஒரே நிமிஷம் அம்பேத்கர் இருங்க. ஆளுநருக்கு ஒரே நிமிஷம். ஆளுநருக்கு இன்னும் சொன்னா இருங்க. ஆளுநருக்கு ஒரு நிமிஷம், ஒரு ஒரு பாயிண்ட் நிமிஷம் முடிச்சிடும் சார். ஒரு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு சொல்லுங்க? ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை வேந்தருக்கு. வேந்தர் ஆளுநருக்கு அதாவது அரசியல் சட்டப்படி இருக்கு. ஸ்ரீரங்கத்துல ஒரு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உருவாக்குனாங்க. அதனுடைய துணைவேந்தரை யார் நியமிச்சது? அதனுடைய வேந்தரா யார் இருந்தது சொல்லுங்க? வேந்தரும் முதலமைச்சரும் பேசி தீர்த்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இல்ல அப்ப அந்த நடைமுறை இருக்குல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ரீரங்கத்துல ஒரே நிமிஷம் இருங்க குமார். ஸ்ரீரங்கத்துல தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை 2012ஆம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்குறப்போ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை நியமிச்சிட்டு அதனுடைய வேந்தரா நான் தான் இருப்பேன்னு சட்டப்பேரவையில் சொல்லி இருக்கிறாங்க ஜெயலலிதா. அதை நீங்க செய்ய முடியுமா? அதை நீங்க ஏன் தடுக்கல? என்னது அதை ஏன் தடுக்கணும்? ஏன் அப்போ ஒரு பக்கத்துல நீங்க ட்ரபிள் கொடுப்பீங்க, இன்னொரு ட்ரபிளே இல்ல சார். சார், பல்கலைக்கழக விதி இல்ல தெளிவா இருக்கிறது. பல்கலைக்கழகம் அது வந்து நம்முடைய ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது பல்கலைக்கழகங்களுக்கு கிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கணும், அந்த பல்கலைக்கழகங்களை எப்படி அனுமதிப்பது, ஏற்பது, அதனுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும், அது அரசியலுக்கு அட்பாற்பட்டு இருக்கணும். இந்த கொள்கைக்காக ஆரம்பிக்க அதோட கிரவுண்ட் ரூல்ஸே அது. நீங்க விதிகளை படித்து பார்த்தால் உங்களுக்கு. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க? ஒரே நிமிஷம் இருங்களேன். தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது ஒரு நபர்களை இவங்களை தேர்ந்தெடுங்க சொல்லி கொடுப்பாங்க. மதுக்கூர் நான் வரேன். பல்கலைக்கழகம் இருக்கா? மதுக்கூர் தலைமையில சொல்லுங்க, கேளுங்க. என்ன பண்றாரு? அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இவரு துணைவேந்தர்களை தன்னிச்சையாக கூட்டி வைத்து தொடர்ந்து போட்டி கூட்டத்தை நடத்துகிறார். மாநில அரசு சொல்வதை கேட்காதீங்க, குடியரசுடைய கல்விக்கொள்கையை புகுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சில வார்த்தைகள் அதிகமாக பேசி விடுகிறார். அவர் உண்மையானவர், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர், சத்தியப்படி வாழ்ந்தவர், இந்திய தேசியத்தை மதிக்கிறவர். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை போல தேசியத்தை பேசலாம். பேசலாம்.